வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் எனக்கு அதை ஒரு 5 வருஷம் கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்பவே நான் கஷ்டப்பட்டுட்டேன். என் வயசில் வந்து ஸோ அந்த வயசில் எந்த பசங்களும் சரி அதுமாரி கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க. ஆனால் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். ஏன்னா ஹாஸ்பிட்டலும் வீடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய மருந்து. ஐயோ ரொம்பவே நான் ரொம்ப கஷ்டத்தை அனுபவித்த நாளுன்னு பார்த்திங்கன்னா அந்த 5 வருஷம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ என் லைஃப்லேயே சரி நான் ஒரு 5-6 பேரை என் லைஃப்பில் நான் மறக்க முடியாதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபாஸ்டர். ஸோ அவங்க வந்து எந்த நேரத்தில் கால் பண்ணாலும் சரி எனக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க. 2வது வந்து பியூலா அம்மா, அதுக்கப்புறம் ஜானுக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிருபாக்கா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சர்ச் மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லவே முடியாது, எக்கச்சக்கமான பேர் தான் எனக்காக ஸோ ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பியும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் இதுவாகி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பிரெயின் டியூமர் இருக்குது. ஸோ வந்து அம்மா கிட்ட வந்து இப்படியே தான் சொல்லியிருக்காங்க, பிரெயின் டியூமர் இருக்குது. ஸோ பாப்பாவை வந்து எத்தனை நாளைக்கு இருப்பான்னு தெரியாது, இருக்கிற வரைக்கும் அவளை சந்தோஷமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த சமயம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா செம்மையாக அழுந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஆனாலும் எங்கள் அம்மா வந்து என்னென்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து சரியான நம்பிக்கை. ஸோ வந்து கடவுள் வந்து என்னை வந்து அப்படி கைவிட மாட்டாங்க. ஸோ என் பொண்ணுக்கு வந்து அப்படி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து எங்கள் அம்மாவோட குழந்தை இல்லை, ஸோ கடவுளோட பிள்ளை அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணியிருந்தாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து ஃபாஸ்டிங் போட்டு ப்ரேயர் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி ஸோ எல்லார்கிட்டேயுமே சரி நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் அவங்க எல்லார்கிட்டையுமே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா எல்லாருமே ப்ரேயர் பண்ணாங்க. எங்கள் அம்மாவும் ஃபாஸ்டிங் போட்டு ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே ஸ்கேன் நாங்கள் எடுத்து பார்த்தோம். ஸோ ஆனால் அது வந்து நார்மல் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி பிரெயின் டியூமர் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காது கேட்காதான், அதுக்கப்புறம் வந்து கண்ணு வந்து பார்க்க முடியாமல் இருக்கும். ஸோ ஒன்று வந்து நரம்பு தளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறையாவே இருக்கும். ஆனால் கடவுள் செயல். ஸோ எனக்கு அப்படி எதுவுமே வரல, அதேமாரி எனக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லவே இல்லை. ஆனால் டாக்டருங்க வந்து ஆச்சரியம் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த டியூமர் இருந்தது. ஸோ ப்ரேயர் பண்ணிவிட்டு போய் எடுத்து பார்க்கும்போது ஸோ டியூமர் எதுவுமே இல்லை, அவ்வளோதான். ஆனாலும் டியூமரே இல்லை, ஸோ நார்மல் ஆகிடுச்சா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே போல் ஒரு 5 வருஷம் கிட்ட எனக்கு சீரியஸாகவே நான் வந்து ஆகஸ்ட் மாதம் நினைக்கிறேன், எனக்கு சரியாக டேட் ஞாபகம் இல்லை. ஏன்னா நான் அப்போ வந்து சின்ன பொண்ணு தானே, அதனால எனக்கு வந்து அவ்வளோ டேட் ஞாபகம் இல்லை. ஆனால் நான் இந்த வார்த்தை எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், எனக்கு வந்து இந்த மாத்திரை சாப்பிட முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இதுக்கு இருக்கிறதுக்கு பதிலாக நான் செத்துட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்க உன் கூட சேர்ந்து நானும் சாவேன் அப்படின்னு தான் எங்கள் அம்மா சொன்னாங்க. ஸோ அந்த நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா நானும் அழுந்தேன், எங்கள் அம்மாவும் அழுந்தாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், எனக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்னா நான் நிறையா மாத்திரை சாப்பிட்டேன். ஆனாலும் பார்த்திங்கன்னா எனக்கு உடம்பு முடியாமல் ஆகிட்டு ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ நான் எல்லா மாத்திரையும் எடுத்து தூக்கி போட்டேன். இனி என்ன வந்தாலும் சரி நான் மருந்து எதுவும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நாளைக்கு நான் சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. ஸோ ப்ரேயர் பண்ணிங்கன்னா எல்லா விஷயமும் சரி ஈஸியாக மாறிடும். ஏன்னா வந்து நம்ம கையில் வந்து ஒன்றுமே கிடையாது, நமக்கு சப்போர்ட்டிங் வந்து ப்ரேயர் மட்டும்தான் இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்தீங்கனாலும் சரி ப்ரேயர் பண்ணுங்கள், சரியாக போகும். அதுக்கப்புறம் பைபிள் வாசிங்க. ஏன்னா பைபிள் மூலம் இருக்கிற வார்த்தை வந்து நம்மக்கிட்ட அந்த ஒரு வார்த்தையும் சரி நம்மக்கிட்ட வந்து அந்த வார்த்தை மூலம் கடவுள் நம்மக்கிட்ட பேசுவார். ஸோ எப்பயாச்சும் ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.